ஸோ இவங்க ஃபேமிலியில என்னன்னா, அவங்க நினைக்கவே இல்ல. ஒரு 40 இயர்ஸ் ஆகுது, தான் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், தன்னோட பிரதர் கல்யாணம் ஆகும்னு யாருக்குமே ஐடியா இல்ல. அவங்க கூட பிறந்தவங்க? அவங்க கூட பிறந்தவங்க அக்கா, அண்ணன், இன்னொரு தம்பி இருக்காப்புல. எல்லாருமே டிசபிலிட்டிய கேரி பண்றவங்க தான். எல்லாருக்குமேவா? அவங்க அப்பாவும் இதே மாதிரி கேரக்டர், இதே கேட்டகரி. பட் வேரியேஷன் அந்த பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பெர்சன்டேஜ் வந்து இவருக்கு கொஞ்சம் ஹை. ஓ! அந்த கம்பேரிட்டிவ்லி ஆமா. ஃபேமிலில மத்தவங்க எல்லாருக்குமே இருக்கிறவங்களுக்கு. கேட்டா, இவங்களுக்கு ரொம்ப பெர்சன்டேஜ் அந்த டிசபிலிட்டில ஹையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் அவங்களுக்குமே ஐடியா இல்ல. இன்னும் நான் சொல்லப்போன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம், ரெஜிஸ்டர் மேரேஜ் போறோம். லாயர் ஷாக் ஆகுறாரு. அவருக்கு தெரியாது, நான் தான் பொண்ணுன்னு. நான் பக்கத்துல நிக்கிறேன். இவரு இருக்காரு. இவரோட அக்கா ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாரு விட்னஸ் சைன் போடுறதுக்கு. ஸோ லாயர் கேட்க, "எங்கம்மா பொண்ணு?" அப்படின்னு என்ன கேட்கிறேன். நான் இங்க தாங்க. நான் தாங்க பொண்ணு. ஆ நம்பவே இல்ல. ஆ. நம்ப மாட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ ஐயையோ! நடத்த மாட்டேன் அப்டின்ட்டாரு. ஆ. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.